முடி செம்பட்ட கலரில் இருக்குது, போவே மாட்டுக்கு. நம்ம இப்படி வெயிலில் சுற்றிட்டு நடக்கோம்ல, அதான் முடி இப்படி செம்பட்ட பாஞ்சு போய் இருக்குது. இருக்கட்டும், இன்றைக்கி இதை 1 லிட்டர் எண்ணெயும் தலையில் ஊற்றிடுறேன். அந்த எண்ணெய் தேய்ச்சா முடி கருப்பாகும், இந்த எண்ணெய் தேய்ச்சா முடி கருப்பாகும்னு சொல்லுதாளுவ. ஆனால் எந்த எண்ணெய் தேய்ச்சாலும் முடி கருப்பும் ஆக மாட்டுக்கு, இருக்கிற 4 முடியும் நக்கிட்டு போகுது. புது முடி வளர்கிற மாதிரியே தெரியல. இருக்கட்டும், இன்றைக்கி இந்த எண்ணெய் பாட்டில் பூரா முடிக்க. ஏ அரமண்டல், என்ன செய்த? முடி ரொம்ப கொட்டுது, அப்புறம் முடி ப்ரௌன் கலரில் இருக்குது, செம்பட்டு பிடிச்சி போய் இருக்குது. அதான் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இப்படியே மண்டை பூரா பாட்டிலோட கொட்டுவ? ஆமாம், ஒன்று இன்னைக்கு இந்த வீட்டில் நான் இருக்கணும்ல, அந்த எண்ணெய் பாட்டில் இருக்கணும். 2ல் ஒரு முடிவு பண்ணியே ஆகணும். என்ன பாட்டில் இருக்கட்டும், நீ வீட்டை விட்டு போ. ரொம்ப ஓவராக பேசாதுங்க அத்தை பாட்டி. எங்க 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 அந்த மண்டை பைய, எங்க மண்டை சூடு பிடிச்ச பைய, எங்க அவன்? கடவுளே, பாபு எதுக்கு இப்படி ஆசிட் அடக்கான்னு தெரியலையே. ஏன்டி பாபு மேல உனக்கு என்ன கோபம்? பாபுவ இப்படி பேசுதியா? யாமட்டி ஏ பாபுவோட பேசுகிறேன் பைத்தியம்மா. நான் பாபுவை பேசல, இன்னொரு ஆளை பேசிட்டு இருக்கேன். மண்டை பைய மண்டை பைய, மண்டை காடு பிடிச்ச பைய, மண்டை சூடு பிடிச்ச பைய. தாத்தா மாமா உங்களை தான். நான் என்னம்மா பண்ணேன்? என்ன இருந்தாலும் வயசுல மூத்தவர யாமட்டி இப்படி பேசுத? அவர் என்ன செஞ்சாரு உன்னைய? அடக்கடவுளே, அவர் எனக்கு தாத்தா மாதிரி, நான் அவரை பத்தி பேசல, புதுசா வந்த மூதேவிய பேசுதேன். ஓ, சூர்யாவா? எங்க அந்த நாதாரி எங்க? ஷே சாந்திராணி, என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? அவனதுக்கு திட்டிக்கிட்டு இருக்க? அவன் மிலிட்டரியில எல்லாம் இருந்துட்டு வந்திருக்கான் தெரியுமா? கொஞ்சம் மட்டும் மரியாதை கொடு. அவன் எனக்கு பட்ட பேர் வைப்பான், நான் அவனுக்கு மரியாதை கொடுக்கணுமோ? இன்னைக்கு செத்தான் அவன். அவன் இப்பதான் வெளியே போனான், ரூம்ல எல்லாம் இல்ல. இன்னைக்கு அவனை ஒரு வாலி பண்ணாம விட மாட்டேன். யோ அத்தை பாட்டி, என்ன நடக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன். சும்மாவே ஓடுவா, இப்ப கேட்க வேண்டாம். சான்ஸ்ராணி நெல்லு. ஏங்க, சூரியோட கொஞ்சம் மண்டடியா தான் இருக்கு பார்த்துக்கிடுங்க. காலையில எழுப்பி விடுதான், புழு புழுன்னு வேறான். இதை மாத்துங்க அதை மாத்துங்க. மிலிட்டரிக்கு நம்ம ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வீடுன்னா அப்படி இப்படி தானே இருக்கும். தூசி கிடக்கு, அது கிடக்குங்க. பச்சை பிள்ளை இருக்கிற வீட்டில் பொருட்கள் விக்கி சிந்தி தான் கிடக்கும். ஓவரா பண்ணுதாங்க. ஒரு 2 நாள் போட்டு செல்லம்மா, நான் சத்தம் போடுவேன். சத்தெல்லாம் போடண்டா, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சரி. சான்ஸ்ராணி, சாணகி நில்லு. கேரு அவனை மாதிரி சாணகி கிணக்கினா பல்ல பேத்து விடும்போது எனக்கு அந்த பேர் பிடிக்கல. சாணகிங்கிற பேருக்கு என்ன குறைச்சல்னு கேட்டேன். சாணகிங்கிற பேர் நல்லா தான் இருக்கு, அவன் வச்சிருந்தாலும் எனக்கு அது பிடிக்கல. சான்சரணி சிரிச்ச முகமா அழகா இருக்காளே, அவட்ட வம்பளுப்போம். போத்து போத்து கொழுங்கு தடி பூவே, அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள என்னவே. என்ன என்ன மூஞ்சி அப்படி பூத்து கொழுங்குது? இன்னையோட இவளை நான் கொன்றுதேன். ஏற்கனவே நம்மள கேஸ் இருக்கு, நான் ஒரேடியா ஜெயில போயிருந்தேன். இவ தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. சங்க விட்டுட்டு நெரிச்சு பொண்ணு விடாத. நானே மூஞ்சி செடு மூஞ்சி மாதிரி வச்சுட்டு நிக்க, பூத்து குழுங்குதான். என்னட்டி பூத்து குழுங்குது காட்டுட்டி, எனக்கு இப்ப காட்டு. வெடிட்டி வலிக்கி வலிக்கி வலிக்கி. நானே அந்த சூர்யா பையன் எனக்கு பட்ட பேர் வச்சுட்டான்னு கடுப்புல இருக்க. நீ வேற அந்த பேர் தானே யூஸ்லெஸ் மகாராணி. வாயில குத்தி விடுவதுக்க பேசாம இரு. ஏன் லூசி பிடிச்சவள, அந்த பேர் வச்சதுக்கா மூஞ்சி தூக்கிட்டு இருக்க? அது வெளிநாட்டு மகாராணி பேர் தெரியுமா உனக்கு? லண்டனா இத்தாலியான்னு தெரியல. அடுத்து வாஞ்சங்கதான் பிடிச்சு நெரிக்க போறேன். அரை மெண்டலு, ஒரு அளவும் தெரியாது. கேட்டா ஊர்ல நான் தான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய மார்க் வாங்கியிருக்கேன்னு புழுவிட்டாளே. இதை ஏட்டி யூஸ்லெஸ்னா ராணி பேர்லாம் இல்லாட்டி யூஸ்லெஸ்னா எதுக்கும் உதவாதவன்னு அர்த்தமா? ஐயோ, இப்ப யார்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியலையே. இப்ப எனக்கு உண்டான மரியாதை போச்சே. ஓ சான்ஸ்ராணி, யார்கிட்ட உனக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்தது? நீ தாண்டி அவ்வளவும் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்க. எனக்கு சொல்லி கொடுத்தது பங்கச்சக்கா பிள்ளைகளுவோ, அவ்வளவு நல்லா படிச்சோல்வோ உன்னை விட. நீ தான் ஒரு அரை மெண்டல். இந்த பிள்ளைகளும் இதுக்கு தான் வேண்டாத வேலையை பார்த்துக்கிட்டாலே. இது ஒசை, நம்ம ஒரு ஊருக்குள்ள டீச்சர் மாதிரி பில்டப் பண்ணி வச்சிருக்கோம், நம்மளை கேவலப்படுத்திடும் போல. இந்த பிள்ளைகளுவோ தனியா பார்த்து சொல்லணும். என்னட்டி சொல்லுத? யூஸ்லெஸ்னா மகாராணி பேர் கிடையாதா? உனக்கு உதவதவளா? ஏன் அப்படி உனக்கு பேர் வச்சா? அதுக்குதான் நான் உனக்கு 4 கேள்வி கேட்க போறேன், வழி விடு. எடி எடி கோபப்படாத. எக்கா இவ போறத பார்த்தா செட்டே ஆவாது போல தெரியுது. ஃபர்ஸ்ட் மோதல், அப்புறமா காதல். இன்னையோட நீ என் கையால சாதல். ஐயோ வேண்டாம், பண்ணி சண்டை போட போ. முதல்ல இந்த கீதா வாயில கம்ம போட்டு ஒட்டி வாய் பேச விடாம பண்ணணும். இக்க வாங்க நம்மளும் போய் பார்ப்போம். சான்சரணி, ஏ ஜானு. ஜானுவோ காணுவோ, வாங்க போவோம். வாவ், பியூட்டிஃபுல் மயில். யோ ஆரியா, யோ ஆரியா. ஐயோ, மயில் பறந்துட்டு. அறிவில்ல, யூஸ்லெஸ் யூஸ்லெஸ், உன்னால மயில் பறந்துட்டு.
இங்கேரு இந்த பேரை நீ சொன்னதுக்கு தான் நான் உன்ட்டு சண்டை போட வந்திருக்கேன். மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்டு இருக்காத. நீ என்ன எனக்கு புருஷனா எனக்கு பேர் வைக்க? கள்ளி மனசுல உள்ள ஆசையெல்லாம் வெளிப்படுத்துறா. சி உன்ன மாதிரி ஒரு வாயடியை நான் பொண்டாட்டியா வர விடவே மாட்டேன். இங்கேரு இப்போ எதுக்கு என்ன யூஸ்லெஸ்ன்னு சொன்னேன், நேற்று எதுக்கு சொன்னேன்? எனக்கு இப்போ எதுக்கு விட தெரிஞ்சாகணும். இப்போ சொன்னது அழகான மயில போட்டோ எடுக்கும்போது நடுவில் வந்து கத்துனிய, உன்னால அது ஓடிட்டு திருப்பி கொண்டு வந்து விட முடியுமா? அதுக்கு தான் இப்போ சொன்னேன். நேற்று சொன்னது பல் தேய்க்க பிரஷ் வாங்கிட்டு வர சொன்னேன். சரி சரின்னு மண்டையாட்டிட்டு வாங்கிட்டு வந்தியா? நான் என்ன உனக்கு வேலைக்காரியா ப்ரெஸ் வாங்கிட்டு வரதுக்கு? ஒரு உதவியா கேட்டது ஒரு தப்பா? சரி நான் ப்ரெஸ் வாங்காம வந்துட்டேன், சரி மறந்துட்டு. அதுக்கு நீ எப்படின்னு யூஸ்லெஸ்ன்னு சொல்லலாம்? என்ன பேச்சுக்கிட்டு இருக்கா? ஒழுங்கா மன்னிப்பு காலு. மயில் போனதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு காலு. மயில் பெரிய போடலங்க மயில், ஊரு பூரா மயில் தான் சுத்திக்கிட்டு தெரியுத. அது ஒரு பெரிய விஷயமா? என்ன மாதிரி சிட்டில இருந்தவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம்தான். உனக்குலாம் என்ன தெரியும்? காட்டு மிராண்டி பல்லு பேத்துப்படுவேன். காட்டு மிரண்டி கிட்ட மிரண்டின்னு இருந்தேனா? என்ன ஓவர பேசிக்கிட்டு இருக்க? அந்த பாட்டி மூஞ்சிக்காக பார்க்க, இல்லைன்னா உனைய மண்ணில் பூத்துருவேன். பாத்தியா, எப்ப பார்த்தாலும் இவன் மூஞ்சி வெக்கத்துல பூத்து குழுங்குன்னு சொல்லி சொல்லி இப்ப அவளுக்கே பூத்துருங்கிற வார்த்தை வந்துச்சு. நீங்க சும்மா இருங்கம்மா, அவளை என்கிட்ட டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கா. என்ன சவுண்ட் ரொம்ப விட்டுற? மிலிட்ரிக்கு ஆரம்பத்துக்க பெரிய மிலிட்ரிக்காரன் துப்பாக்கி சுட்டுருவியோ? சுடு சுடு சுடு. டென்ஷன் ஆகாத வா போவோம். இலக்கி தக்காம ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். இருக்கட்டும், நான் செல்லமா பெரியமாட்ட பேசிக்கிறேன். ஆமா செல்லமா குள்ளமானுப்பா. உன்னை அந்த வீட்டுல இவா இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். அவன் ட்ரெஸ்ஸும் அவன் மோரையும் பாரு, சர்க்கஸ்ல ஆடுற மாதிரி இருக்கான். நீதான் சர்க்கஸ் கோமாளி. கேரு நின்னு பேசு, ஓடிட்டு வர இரு. நானும் பேசுதேன். இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணியா அவனுக்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாட்டி ஸ்கூல் பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்க. என்னமோ சொல்லிட்டு போறான். வா, டென்ஷன் ஆகாத. பல்ல இழிக்காத, எரிச்சலா இருக்கு உன்னை பார்த்தாலே. ஓகே கூல் கூழு கஞ்சின்னு பா. வா ஒரு கடையில போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம், கூலா ஏறலாம். ஆமாக்கா, ஏதாவது திங்கன்னு போல இருக்கு, வாங்கக்கா போவோம். மறுபடியும் யூஸ்லெஸ்ங்க பியாதி எடுப்பான். என்ன சத்யா, உன் ஃப்ரெண்ட் என்ன காணும்? வருவா முந்திலாம் நம்ம கூட பஸ்ல வருவா, இப்ப எதுல வராளோ? அநேகமா ஏரோப்ளேன்ல வருவான்னு நினைக்கேன். அப்படி சொல்லுத? அவ போடுற சீன் அப்படித்தானே இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்ல பாரு, இந்த காலேஜ் எங்களுதுன்னு சொல்லுவா. எப்படி பார்த்தாலும் இந்த காலேஜ் அவங்க இதில் தானே, அவங்க அண்ணன் காலேஜ் தானே. என்னமோ சொல்லிட்டு போறா, எனக்கு என்ன? நீ என்ன ரொம்ப விரக்தியில பேசுத? உன் ஃப்ரெண்டு பண்றது உனக்கே பிடிக்கலையோ? அப்படின்னு இல்ல, சில நேரம் அவன் பண்றது எரிச்சலா இருக்கு. பழைய இசையே இல்ல. மனுஷங்கன்னா அப்படிதான் மாறிக்கிட்டே இருப்பாங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது. வர நீ ரொம்ப தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்ட. என்னை விட உனக்கு தான் மெச்சூரிட்டி ஜாஸ்தி போலயே. தெரிஞ்சா சரிதான். என் கிளாஸ்ல ஜூலியட்னு ஒரு பிள்ளை இருக்கா. அவளுடைய அண்ணன் வந்து விஷால் கிளாஸ் தானா. அவங்க அண்ணன் சொல்லியிருக்கான் போல, விஷால் வந்து கிளாஸ் ஒழுங்காவே வர்றதே இல்லையா. காலேஜ் ஓனருங்கிறதுனால நல்ல லீவ் எடுக்கான். நம்ம லீவ் எடுத்தா மட்டும் ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டேக்காங்க, வைக்க மாட்டேக்காங்க. காலேஜ் ஓனர் பையனா இஷ்டத்துக்கு வரான் போறான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனா விஷால் தான் காலேஜுக்கு ரெகுலரா வந்துருதானே டி. இப்போ அதை தர்ஷினிக்கு அடிபட்டுச்சுல, அதுல இருந்து ஃபேக்டரின்னு அங்கேயே கிடக்கானா. கிளாஸ்க்கு சரியா வர்றதில்ல. அநேகமாக இந்த செமஸ்டர் அவன் எக்ஸாம் எழுத விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கேன். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவனுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமானு சொல்லி நாங்கள்லாம் போராட்டம் பண்ண போகிறோன்னு பேச்சு அடிபடுதான். அதனால இவனோட அட்டண்டன்ஸ் எடுத்து பார்க்கும்போது இவன் நிறைய லீவ் எடுத்திருந்தான்னா இவன் அந்த வாட்டி எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. ஐயோ, இது உடனே விசால்கிட்ட சொல்லி நம்ம ஒழுங்கா காலேஜுக்கு வர சொல்லணும். பாவம், எனக்கே தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு தெரியாமலாம் இருக்கும். என்ன இருந்தாலும் அவங்க காலேஜ் தானே, அவன் வச்சதானே சட்டம். அப்படி இல்லை, போராட்டம் அப்படி இப்படின்னு பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் எடுக்கிற முடிவு தானே கடைசியா இருக்கும். சரி சொல்லணும்னா சொல்லு, ஜூலியட்டை மாட்டி விட்டுறாத. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வந்து அந்த பிள்ளைய போட்டு அடிப்பான். சரி டீ, சரி. என்ன டீ இசை, நல்லா இருக்கியா? பாத்திரம் நல்லாச்சு? நல்லா இருக்கேன். வழிவிடு நாகராஜ். என்ன டீ ரொம்ப கொண்டுட்டுத? அதான் பேசவில்லை, அப்புறம் என்ன? இங்க நாகராஜ், உங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு எங்க அண்ணன் சொல்லியிருக்காங்க. மரியாதையை வழிய விட்டுரு. அது எவன் உங்க ஒன்னே? யாரு அந்த தாடியில ஒரு குண்டுன்னு ஒரு திறப்பானே, உன்ன மாதிரி மஞ்சள் முடி வச்சுட்டாவனா? சி, அவெல்லாம் உன்னைய அண்ணன் கிடையாது. அப்புறம் என்ன புதுசா அண்ணன் ஒன்னங்க? இங்க நாகராஜ், எங்க அண்ணன் வேற யாரும் இல்ல, விஷால் தான் எங்க அண்ணன். நைஸ் ஜோக். விஷால் இவங்க அண்ணனா? அவன் காதுல கேட்டா உன் காது ரெண்டுலயும் ஓட்டையை போட்டு உன்னை மரத்துல தொங்க விட்டுருவான். தேவனா விஷால்கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்க. விஷால் எங்க அண்ணன், எனக்கு பெரியமா பையன். உங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க. மரியாதையை வழி விட்டுரு. என்ன புதுசா கதை விட்டுக்கிட்டு இருக்க? கதெல்லாம் விடல, நிஜமாதான். உன் கூட பேசவே கூடாதுன்னு எங்க அண்ணன் சொல்லி வச்சிருக்காங்க. ஏன், நான் என்ன பண்ணேன்?
ஒரு நாள் நீ நானும் பைக்கில் போகிறத அண்ணன் பார்த்துருக்காங்க. உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ ஒன்றும் பெரிய உலகலகி கிடையாது. நான் ஒன்றும் உங்ககிட்ட தப்பாக பேசலை, சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினேன். நானும் உன்ட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினேன். அதுவும் இனிமேல் பேசக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லிட்டாங்க. என்ன புதுசாக அண்ணன் ஒன்னன்ட்டு கிடக்க? ஆ, இப்போ உங்கள்கிட்ட நின்று பேசுகிறத பார்த்தா எனக்கு தான் பிரச்சனை. நீ வழி விடுற மாதிரி தெரியல, நான் சுற்றி போய்க்கிறேன். ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இசை. விஷாலை பார்த்து இன்னைக்கு நான் 4 கேள்வி கேட்குறேன். என் கூட பேசக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்லலாம்? பழம் பழம் பழம், வாழைப்பழம், மாம்பழம், எல்லா பழமும் இருக்கு, வாங்க. ஆஹா, அழகான ஃபிகரு. ஆமா, பழம் வாங்கிக்கிடுங்க. இல்லை வேண்டாம். ஆஹா, பொண்ணு லட்டு மாதிரி இருக்க. நமக்கு வேற ஆளோட கமிட் ஆகும் போது தான் அழகழகு பொண்ணுங்களாம் கண்டப்படுவாளுவ. இவ்வளவுலாம் அந்த ஊர்ல எங்க தான் இருந்தாலும் பேதியில போறவளுவ. வெளிநாட்டுக்காரி தோத்துருவா, அப்படி இருக்காளே. பழம் பழம் பழம், வாங்கம்மா வாங்க. என்ன எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பீட மூஞ்சி அவங்க அப்பனை கூட்டிட்டு வருது. அப்பனும் மகனும் வந்து பழத்தை பூரா தின்னு தீத்துருவாவ. மாப்பிள்ளை கல்யாண கார்டு அடிச்சாச்சு, கல்யாண கார்டு அடிச்சாச்சு. அட கடவுளே. மாணவனே மாணவனே நில்லு, இந்த யோகாவை நீ கொஞ்சம் பண்ணு. பத்திரிக்கை உங்ககிட்ட தான் கொடுக்க வந்திருக்கேன், பாருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா படிச்சு பாருங்க, நல்லா இருக்கு. மாதவன் யோகேஸ்வரி. அடுத்த மாசம் கல்யாணம், கண்டிப்பா வந்துருங்க. நான் தானே மாப்பிள்ளை, அப்புறம் எப்படி நான் வராம இருப்பேன்? பழக்க தோசத்துல உளறிட்டேன். சரி வாரு, உன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் கொடுத்துருனேன். அப்பா அப்பா அப்பா, கோயிலுக்கு வெளியே ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். சரி கொடுப்போம். பழங்கள் கொஞ்சம் வேணும், தாங்க தாங்க தாங்க. இன்னும் போனி ஆவல, மதியம் கொடுத்து விட்டுதேன் போ. தின்னே தீத்துரும். கல்யாணமும் நெருங்க போதே சார். சரியான திண்ணியே இருந்து இந்த கிழவன் தலையில கட்டி வைக்க பார்க்கான். இவனுக்கு சோறு போட முடியலல்ல, அதை என் தலையில கட்டி விட்டுறதான். அப்பா அப்பா அப்பா, கீழே பார்த்து வாப்பா. ஹாய், நல்லா இருக்கீங்களா? வாங்க அலுவனி மேடம். சரி சரி கண்ணம்மா, நல்லா இருக்கீங்களா? என்ன ரொம்ப நாளா கோயில் பக்கமே வரல? ஆமா, கொஞ்ச நாள் அப்படியே வீட்லயே இருந்துட்டேன். மாலை தரட்டா? இல்ல, எனக்கு கோயிலுக்கு போல, சும்மா உங்களை பார்க்க தான் வந்தேன். ஓ அப்படியா? இவனுக்கா கார்டு கொடுக்கணும்னு? ஆமா ஆமா அப்பா, இவனை நல்ல வெறுப்பேத்தணும். பால்பாண்டி பால்பாண்டி பால்பாண்டி, நல்லா இருக்கியா பால்பாண்டி? என்ன விஷயம்? 28ஆம் தேதி எனக்கு கல்யாணம், கல்யாணம் வந்துரு. கொடுங்க கொடுங்க. சந்தோஷமா சந்தோஷமா வாங்குறான். வெறுப்பே ஆகல இவன் தான். ஐயா, தண்ணி கேன் போடுற வேலைலாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நானே பாத்துக்கிறேன்னு. சம்பளம் மட்டும் ஒரு 500 ரூபா கூட கொடுத்துருங்க. ஏன்பா? ஆமா, எக்ஸ் வீட்டுல வேலை செய்யணும்னா கூட 500 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவோம். கார்டு கொடுத்தாச்சுல, கிளம்புங்க. உனக்கு வெறுப்பு ஆகலையா? சந்தோஷமா இருக்க பால்பாண்டி? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்ன மாதிரி ஒரு கெட்ட புத்தி உள்ள பொம்பளை, வீட்டுக்கு அடங்காதது, எந்த நேரமும் தின்னுக்கிட்டு இருக்கிறது, சும்மா சும்மா காரணமே இல்லாம சைக்கோ மாதிரி எல்லாத்தையும் அடிக்கிறது, இந்த மாதிரி பொண்ணு எனக்கு வேண்டாம். அப்பா அப்பா வாப்பா, சீக்கிரமா போகணும் வாப்பா. வெரி குட் பால்பாண்டி, இப்படிதான் இருக்கணும். நம்மள ஏமாத்திட்டு பொண்ணு எக்ஸ் கிட்ட நம்ம எப்படி வெறுப்பு ஏத்தணும்னு உங்களை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஆனா இப்போ ரொம்ப நிம்மதியா இருக்கு. இப்படியே இருங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கும். நீங்களும் தான். நீங்களும் உங்களை ஏமாத்தின ஆளை நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க.